நடந்தாய் வாழி காவேரி திட்டத்தை மத்திய அரசின் துணையோடு செயல்படுத்துமாறு தமிழக அரசிற்கு அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி வலியுறுத்தியுள்ளார். இதுகுறித்து அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில், தமிழக காவிரி படுகைகள் வளம் பெறவும் மக்கள் நலன் பெறவும் 2019ஆம் ஆண்டு நடந்தாய் வாழி காவேரி என்ற திட்டம் முன்னெடுக்கப்பட்டதாக குறிப்பிட்டுள்ளார். இதற்காக 11,250 கோடி மதிப்பீட்டில் முதல்நிலை திட்ட அறிக்கை தயாரிக்கப்பட்டு பிரதமரிடம் நேரில் வழங்கி இத்திட்டத்தை செயல்படுத்த வலியுறுத்தினேன் என்று தெரிவித்துள்ளார். தமிழகத்தில் மாற்றம் கொண்டு வருவோம் என்ற முழக்கத்துடன் ஆட்சியில் அமர்ந்த தவிக தமிழக மக்களுக்காகவும் தமிழக விவசாயிகளுக்காகவும் புதிதாக எதையும் செய்ய வேண்டிய அவசியம் இல்லை என்றும், திமுகவால் முடக்கி வைக்கப்பட்ட நடந்தாய் வாழி காவேரி திட்ட பணிகளை மத்திய அரசின் துணையோடு முன்னெடுக்க வேண்டும் என்று வலியுறுத்தியுள்ளார்.